எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் டுடே லஞ்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சுங்க. ஒரு கைப்பிடி பருப்பு போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு சீரகம் தட்டி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் எதுவுமே கடுகு எதுவுமே போட வேணாம். வாழைக்காய் அப்படியே சேர்த்துருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி மூடி வச்சுருங்க. வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மாத குழந்தைக்கு கூட கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த பருப்பு கொடுக்கலாம். கேரட்டு திருவி போட்டு வேக வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. எங்கள் வீட்டு மிளகாத்தூளுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி சிம்மிலேயே வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரக பொடியை இதோடு சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா அந்த தேங்காய் எண்ணெய் வாசிக்கும், அந்த கருவேப்பிலை வாசனைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாழைக்காய். இது பசங்களுக்கே வாழைக்காய்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூண்டு பெருங்காயம்லாம் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வெந்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.